ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ் கேமிங். நம்ம பார்க்க போகிறது முயல் மண்டியன் சாப்டர் 1. சரி வாங்க அதுக்குள்ளே என்றுக்குள்ளே போகலாம். ஏன்னா முயல் மண்டையான்றீங்கன்னா அதாவது ஹாரர் டெய்ல்ஸை தான் இப்படி சொல்கிறேன். சரிங்க. அதாவது பில்லி ஏமான்ற 2 அண்ணன் தங்கச்சி மிஸ்ஸிங்னு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. ஆகஸ்ட் 1999. என்னோட இது என்ன தூக்கம். எங்கள் அம்மா என்னவோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. டாம் ப்ளீஸ் முட்டைங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் ஹாரி கிட்ட குத்துரு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் நானும் எங்கள் சர்ச்சிங் டீம் கூட சேர்ந்து பில்லியும் ஏமாவும் கண்டுபிடிக்க தேடிட்டுருக்கோம். நீ போய் ஹாரி கிட்ட முட்டைங்களெல்லாம் கொடுத்துரு. லவ் யூ மாம். ஹலோ, எங்கடா இருக்க? எதுக்கு? சரிங்க. மெயினாக பாருங்க அது கற்றுது. இப்போ அவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணான். லேட்டாரியா வேணா சொல்லுங்கள். இந்த கேமுக்கு வேணா நம்ம ரேட் பண்ணலாம். பரவீங்களா? இங்கே ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லைங்க. மெயினாக இது பொம்மை இருக்குங்க. நகர்வண்ணா சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே நேற்று அண்ணன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 210 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். நேற்று தான் ஒரு அன்சப்ஸ்கிரைபர் ஆகிருந்துச்சின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு 2 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுங்க. பாப்பா சரிங்க. 3 ஹவர்ஸ் போகலாம். பறவைங்களே உங்களா நான். சரிங்க. அந்த பறவைங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுறேங்க. யார் அது? என்னாச்சு எனக்கு? அம்மா எங்கே இருக்கேன் நான்? இங்கே அந்த பறவைங்க இல்லை. ஐயோ, நான் எப்படி போவேன்? மெயினாக இது ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ஃபைண்ட் நேம். இருங்க. வயசு 10, என்னோட 4 வயசு கம்மி. இருங்க. ஹேர் ப்ரௌனு, ஹைட்டு வெயிட் 30. நடு வீட்டெல்லாம் மாடா போடுவீங்க. வீக் பாயிண்டா போகிறாங்க அவன். அட இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டாக இன்னும் ஓகேங்க. இங்கே ஒன்றுமே கிடைக்கலையா? என்னது இது? சரி பார்த்துக்கோடா முயல. ஆனால் முயல என்னை விட்டுட்டுடா. சரிங்க. இது மாதிரி பேசாமல் தான் சரியில்லை நான். அம்மா இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. முயல் வரானே. சரி ஏப்பாடா. இவன் ஒருத்தங்க பொறுமையாக ஏறுறான். முயலா என்ன? முயல் இருங்க. முயல் வரட்டும். முயலை என்ன முயல் மண்டையா? வா, என்ன அழகாக இருக்குங்க. ஓகே, கீழே போட்டோம். முயல் வரலங்க. நம்ம இங்கே சைக்கிள் டயர் இருக்கோம். இதை எடுத்துகிட்டு ஓடுடா கைப்பிள்ளையே தான் நம்ம. முயல ஆமாங்க, முயல் காணோம்.
எங்கள் முயல் மண்டையா நம்ம ஜஸ்ட் ஒரு 2 விஷயம் நம்ம வந்து இது பண்ணுவோங்க. யோஸ் கிளம்புடா கைப்புள்ள. சரிங்க, இவனுங்க ஒன்று ஸ்டார் இது பண்ணி அது பண்ணி இது பண்ணுன்னு போங்கடா டோய். சரி எடுத்துக்கலாம். என்ன இது? நேம் சமந்தா ஏஜ் 12, ஜெண்டர் இது பிளாக்கு. எல்லாம் என்னோட குட்டியாக இருக்காங்க. நான் வந்து எங்கடா அது மரம்? நான் வந்து அதாவது ஐயோ வயலே எங்கங்க இப்போ எப்படி நம்ம போகிறது? ஃபஸ்ட் அதை பார்க்கணும். சரி இப்போ நம்ம ஃப்ரீடமாக சுற்றலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இது போட்டுக்குவோம். இருக்க பண்ணுமா? என்னோடய ஹைட்டு 1 பாயிண்ட் ஆனால் இங்கே வந்து மாட்டிக்கணுங்க. என் ஹைட்டு 1.62, அதாவது 162 மீட்டர்ஸுங்க நான். ஓகே, இப்போ நம்ம போய் தேட வேண்டியது தாங்க. வேட்டையில் இறங்கடா கைப்புள்ளை. சரி, இப்போ யாரும் பைனாக்குள்ளே கேட்கும். ஃபிஷ்ஷிங் ராட் அங்கே இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க, இட்ஸ் லாக்டு. ஏன் எங்களுக்கு தெரியாதா? என்னங்க இங்கே புதரெல்லாம் கல் மாதிரி இருக்குது. இடத்தோடுங்க டேபிள் மணி ஒன்றுமே இல்லைங்க. எங்கே வச்சுருப்பானுங்க? அப்பாடா எப்படி நம்ம இங்கே தானா? நைஃப் போட கடவுளே. ஃபிஷ்ஷிங்கா? நம்ம வேறு ஃபிஷ் இது பண்ணோம். கடகடன்னு போய் இங்கெல்லாம் என்ன இருக்கோ பார்த்துட்டு கத்தி இருங்க. வேணா இப்போ போவேண்ணா. இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கத்தி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கிடச்சிடுச்சே. சரி, இப்போ நம்ம கடகடன்னு போய் என்னென்ன இருக்குதுன்னு தேடுறோம். தேடி என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்துன்னு வரோம். இவனுக்கு கொடுக்குறோம். குத்து இந்தாப்பா நம்ம இதுவை வந்து ஸ்ட்ராங்காக மாற்று அப்படின்றப்போம் நம்ம. சரி, எனக்கு ஒரு யோசனை இருங்க. இந்த இடமாவது இது எங்கே தான் இருக்கும்? ஏங்க நானே ஃபிஷ்ஷிங் ராடு தேடுறேன். நான் ரொம்ப பெரிய இடங்க இங்கெல்லாம் இருக்கும் கன்ஃபார்மாக, ஆனால் எங்கன்னா தெரியலைங்க. சரி, நம்மளும் போவோம். இங்கே போக முடியாது போல், ஏன்னா புல்லெல்லாம் கல் மாதிரி இருக்குங்க பாருங்கள். போகவே முடியல இது உள்ள. ஓகே, கத்தியா ஏறோட அவள் தான் போல இதோட மேப்பே. எனக்கு தெரியுங்க இதுவெல்லாம் இருக்கும். இது என்னது? அது ஏமாதான் பற்றி வச்சு நம்ம என்ன இருங்க. என்ன இது? அட பாவிகளா, நான் கூட ஏதோ இருக்குன்னு நினச்சேங்க. தம்புடு யாருங்க? ஓகே, ஃபைனலி என்னை யாரோ துரத்துறாங்க. யாரோ கிட்னாப்பர். அவன்கிட்ட நான் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி வந்தேன். ஓ, என்னது ரியலாவா? நம்பர் மாதிரி இல்லையே. இல்லை, அது விச்சு இல்லை. இதோ வந்துட்டான். அதோ அங்கே இருக்கான் பாரு. அவன் எங்கே போனாலும். ஐயோ, இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? நம்ம பேரண்ட்ஸ் வந்து காத்தால் தான் வரோம். சரி, அது வரைக்கும் நான் வந்து உனக்கு சில பொருளெல்லாம் தரேன். அதாவது அந்த பொருளுங்கெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். அதை வச்சு நம்மளோட ட்ரீ ஹவுஸை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றலாம். சரி, ஆனால் இங்கே வந்து கஷ்டப்படுறது நானா, கட்சியில் உக்காந்து வேலை செய்யுது நீயா? இல்லை எனக்கு பயம், ரொம்ப பயம் எனக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நம்ம ட்ரீ ஹவுஸை ரொம்பவே சேஃப்டியாக பண்ண முடியும். சரி, இங்கே இரு, நான் போய் இது எடுத்துகிட்டு வா. சரி, என்னால் அவன் கூடலாம் ஃபைட் பண்ண முடியாது, நீயே போ. ஏன்னா எனக்கு அவன் ரொம்ப பயம். சரி, நான் பண்ணுறேன். சரி, கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணு. சரி, என் சைக்கிளில் போகிறேன். டேய் போதாண்டா, நீங்கள் ஒன்று தப்புறா. இப்போ வந்து ரோப்பா அது இது ஆக்கி அதான் டெட் பார்க் இது பண்ணணுங்க தான் இவங்க தாங்க. முயலை தாங்க அந்த முயல் சுற்றி முற்றி பார்த்துக்கலாம் இருக்கலாம். நான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோங்க. ஸ்கூலுக்கு போகலாம். இருங்க, இந்த புக்கில் நான் எழுதி வச்சிருந்தேன், அது படி பண்ணலாமா? கோ டு ட்ரீ ஹவுஸ்.
ஃபிஷிங் ராட் அதெல்லாம் இல்லை. இங்கேயோ இப்போ நம்ம போய் இருங்க, கத்தி நம்மளுக்கு தேவைப்படும், ஆனால் இப்போ இல்லை. சரி, இங்கே கூட ஃபிஷிங் ராட் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு ஏதோ தேடலாம். இங்கே கூடவா இருக்கும்? அட பாவிகளா, இங்கே கூடவாடா வருவாங்க. இங்கே இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயமே அதுதாங்க, பலுகுண்டு. சரி, நீங்கள் பாலுன்னுவீங்களா இல்லை பலுகுண்டுன்னுவீங்களா? அடேடியா போய் இங்கே நான் என் கலெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்றான். டேடி கலெக்ட் பண்ணி நீ என்னடா பண்ண போகிற? இங்கே இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் சுற்றுற அப்படின்னீங்கன்னா ஏதாவது கிடைக்குமான ஆவலாக இருக்குங்க. ஃபிஷிங் ராடு ஏதாவது கிடைக்கணும். ஏன்டா டேய் லூஸுங்களா, இதுக்கு நீங்கள் வந்து அந்த ட்ரீ ஹவுஸ்லேயும் அவனால் வரும். இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளேயும் அவனால் வர முடியாதுங்க. இப்போது இவனுங்க வந்து ஐயோ இவங்க அங்கேயே இருந்தால் என்னம்மா இவங்களுக்கு இல்லை டி உங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும் ஒன்றையும் ஒன்று சொல்கிறேன். நோட்டா தியேட்டரா பால. சரி நம்ம வந்து சரி சரிங்க, கடகடன்னு போய் இப்போ நம்ம வேறு ஃபிஷிங் ராடு வேறு கண்டுபிடிக்கணும். ஃபிஷிங் ராடு கிடச்சா 3 பொருள் தேடிடலாம். கடவுளே வரக்கூடாதான், முயல் வராதுடா. சரி சரி இது மாதிரி எப்பவுமே இருக்காதா அப்படின்றான். பிரியாஸ் போடா. இப்போ நம்ம எங்கே போகணும்? இன்னும் நம்மளுக்கு ஃபிஷிங் ராட் கிடச்சா நல்லாயிருக்குங்க. எடுத்துன்னு போய் அந்த பூனைக்கு கொடுத்து அப்போ இந்த ஃபிஷிங்கில் தாங்க. ஓகே ரோப் எடுத்தாச்சா? ஓகேங்க, இப்போ இதை கொடுத்துட்டேன். நான் லைட்டாக கட் பண்ணி உங்களுக்கு ஃபிஷிங் ராட் எங்கன்னு நான் சொல்கிறேன். இப்படி பண்ணால் தான் பையன். ஓய் என்னங்க ரத்தம்? ஹரி என்னாச்சு? நானா இதெல்லாம் கெச்சப்பு தான், வெறும் கெச்சப்பு. அதான் நான் பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுலேருந்து வந்துடுச்சு போல. அட பாவி, அடே டே லூஸு. சரி இருங்கங்க, இப்போ நான் நெயில்ஸா ஏதாவது என்ன கலெக்ட் பண்ணுறது? இருங்கங்க, இப்போ நான் அப்படியே வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இன்னும் ஒரு 2 பொருளா இருங்க. என்ன எடுக்கலாம்? பேட்ரியா பைனாக்குலரா? பேட்ரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைனாக்குலரே எடுப்போம். சரிங்க, நான் லைட்டாக கட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து திருப்பி வந்தாச்சு. இப்போ எங்கன்றது எனக்கு தெரியுங்க. முயல் தலையும் பார்த்துக்கோங்க. அடே இவனுக்கு வேறு வேலையே இல்லைடா. நோ ஒன் கேன் ஹெல்ப் மீ. வர்றாங்க முயலே. பாருங்களா, வேணாம். போட நார்மலில் இருந்தால் பழைய நேரத்துக்கு புல்லட் ஸ்பீடில் ஓடி வருவாங்க. ஆனால் 3000 km/h தான். அவனா ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்மளோட லாஸ்ட் கெஸ் ஒரு இடம் தான். இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குமா? இதுதாங்க நான் சொன்னேனே, நம்மளோட லாஸ்ட் கெஸ். சுற்றி பார்த்தோம்னா இங்கே அப்புறமா தான் இது வந்து வரான பையன். ஏங்க லைட்டாக திசையை மாற்றி விடலாமா? வேலை வட வட இன்னும் இந்நேரத்துக்கு நம்ம உள்ளே போயிருந்தோம்னா மாமா மருகே அதாங்க நம்ம. வட வட வட
வட வட வட வட வட வட Here, friends. Here. சரி திரும்பி சைக்கிள் கேக்கில் வச்சுட்டு போகிறாடா சைக்கோ. சரிங்க போடாடே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பரவீங்களா ஒழுங்கு மாதிரிதே இருக்குறீங்க. நம்ம சொல்கிறது அதுன்னு வைக்காங்க புரியும். சரி வெறும் 5 அறிவு ஜீவனுக்கு மனிதர்கள் பேசுவது எப்படி புரியும்? என்ன சொல்றீங்க? முயல் எங்க என் முயல் பையன்? ஓய் முயல் என்னங்க பையா வேணாம் என்னை ஒழுங்காக விட்டுருடா. ஆமாம் ஹே முயல் பார்த்துட்டாங்க குருவி. சைக்கோ ஐ நீட் யூ ஐ ஃபைண்ட் யூ. அவனுக்கு நான் வேணுமா என்ன கண்டுபிடிச்சிருவாரான். இன் யார் ட்ரீம் நான் சொல்லிங்க. இன் யார் ட்ரீம் நான் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் கனல் தான் என்னை பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோம். சரிங்க ஹாரர் டைல்ஸு சீக்கிரத்தில் முடிக்க போகணும். என்னைக்கு நீ என்ன டேட்டு தெரியலிங்களே. சண்டே ஒத்து வராதே. சண்டே வந்துட்டாங்க. டேய் லூஸாடா நீ மென்டலாடா நீ சைக்கோவாடா நீ பைத்துக்காரனாடா நீ. எல்லாம் ஒன்று தான் ஆனால் சைக்கோ மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ இந்த பறவைங்களுக்கு ஒன்று ஒரு டோஸ் ஒன்று வச்சா சரியாக போகுது. ஆனால் உண்டி வேலை இல்லைங்களே. ஸோ டோஸ் கொடுக்க முடியாதுங்க அதுங்களுக்கு. ஒரு நாள் நான் அதுங்களுக்கு டோஸ் கொடுக்கலாம். சாப்பிடு இப்படி பண்ணால் பையன் வந்து கிரகன்னு போகிறேன் வராங்க. ஏய் சைக்கோடா நீ அப்படியே போகிறாங்க. இல்லை சைக்கோவாலி நீ இல்லை சைக்கோவாலி நீ. ஐயோ சரி இந்த சைக்கோ பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பட வேண்டிய பாடி இருக்கே. வராங்க. இல்லை மென்டலாலே நீ மென்டல் பைப்புலையா மென்டலே மூளை இல்லாதவன் அறிவு கேட்டவன். ஐ நீட் டு புட் ஐட்டம் என்ன சைக்கிளா. இல்லை மென்டலாலே நீ மென்டல் பைப்புலையா நீ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது செயின் சுற்றுது. ஆனால் அந்த இது இந்த ஒர்க்கிங் இது சுற்றலங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க இது சரி சும்மா இப்படி மேலே பார்த்தா தான் இவன் போகிறானே. இந்தாடா சரிங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து குடிச்சிக்கிட்டில் கமலாவும் பாப்பி ப்ளே டைமும் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நீங்களே சொல்லுங்கள் பாப்பி ப்ளே டைமு கமலா உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 லைக்ஸ் இல்லை 3 லைக்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரம் பிசிரியா கேமிங் தமிழ். பாய். எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. பாய்.